2023 ரிலீஸான ஓங்கா. நாக்குக்கு ருசியா சாக்லேட் செய்வதில் வல்லவர் அவர் தான் நம்ம ஹீரோ. அவரு ஒரு ஊருக்கு வராரு. இவரோட சாக்லேட்டை மக்களை சாப்பிட வச்சு ஒரு கடையை திறக்கலான்னு ட்ரை பண்றாரு. ஒரு பக்கம் அங்க இருக்கிற பிசினஸ் மேன்கள் இவரோட சாக்லேட்டை விற்க விடாம தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வாடகை கூட கொடுக்க முடியாம ஒரு ஓனர் பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு. இவரை மாதிரியே பல பேர் அந்த ஓனர் பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க போல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பல கோல்மால் வேலைகளை பண்ணி மக்களுக்கு சாக்லேட்டை வித்து ஒரு கடையை ஆரம்பித்தாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும், ஆனா அங்க இங்க வர சாங்கு அதை சமாளிக்கும். சிஜி ஒர்க்கு ஓகே, தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே, ஐடிபி ரேட்டிங் 7, நம்ம ரேட்டிங் 5.5. ஓங்கா. குழந்தைகளே, இனிப்பை சாப்பிடாதீர்கள் என்பது பெற்றோர்களின் கடமை. இனிப்பு எங்களின் உரிமை என்பது குழந்தைகளின் கடமை. 1996 பிளாக் மாஸ்க். ஹாங்காங் சிட்டியில் இருக்கிற எல்லா ரவுடிகளையும் ஒரு கேங்கு கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு போலீஸும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முடியல. புலி மாதிரி இருக்க வேண்டிய நம்ம ஜெட்லி பூனை மாதிரி ஒரு லைப்ரரியில வேலை செய்யறாரு. இவரோட போலீஸ்கார நண்பர்கிட்டையும் அப்பாவை மாதிரி நடிக்கிறாரு. ஏன் நடிக்கிறாருன்னா நமக்கே ஒன்றும் புரியல. ஒரு பக்கம் நம்ம ஜெட்லி மூஞ்சிக்கு மாஸ்கா போட்டுக்கிட்டு ரவுடிகளை கொலை பண்ற அந்த கேங்கை கண்டுபிடிக்கிறாரு. போலீஸுக்கும் உதவி பண்றாரு. ஆனா இது போலீஸுக்கு பிடிக்கல. உதவி பண்றாரு. இன்னொரு பக்கம் இவரோட முன்னாள் காதலி அந்த கேங்ல தான் வேலை செய்யறா. இவரும் அங்கதான் வேலை செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த கேங்கோட லீடரை கண்டுபிடிச்சு அடிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஜெட்லி படம்னு சொன்னாலே ஆவி பார்க்க சண்டை காட்சிகள் இருக்கும். ஆனா இதுல அனல் பறக்குது. படம் கண்டிப்பா லேக் அடிக்கும். இருந்தாலும் படம் பாக்குற மாதிரி இருக்கும். தமிழ் டப்பிங் கேட்கற மாதிரி இருக்கு. சினிமாட்டோகிராஃபி பாக்குற மாதிரி இருக்கு. ஐடிபி ரேட்டிங் 6, நம்ம ரேட்டிங் 5.2. தி பிளாக் மாஸ்க். போதை மருந்து 2 இட்லி. 1976 ராக்கி. தெரு நடக்கிற சண்டையில கலந்துக்கிட்டு 5க்கும் 10க்கும் பெக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ ராம்போ என்கிற ராக்கி. பார்ட் டைமா ஒரு பிசினஸ் மேனுக்கு வட்டி வசூல் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்டோட சிஸ்டரை லவ் பண்ண வைக்க பல தில்லுமுழு வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபேமஸான ஃபைட்டர், எனக்கு நிகரான ஒரு ஃபைட்டர் கூட தான் நான் சண்டை போடுவேன்னு அவன் அடம் பிடிக்கிறான். ஒரு கட்டத்துல இவன் கூட சண்டை போடும் வாய்ப்பு நம்ம ஹீரோவுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் இந்த போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ராக்கி ஒரு குட்டி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. அவளும் நல்ல போல மாதிரி கேட்டுட்டு போயா பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போற சீன் எல்லாம் வேற லெவலு. லைட்டா போர் அடிக்கும், ஆனா படம் தரமான படம். இதுக்கப்புறம் அந்த ராக்கி படங்கள் எல்லாமே வேற மாதிரி அந்தர் பண்ணிட்டாங்க. தமிழ் டைப்பிங் ரசிக்கும்படியாவும் கேட்கும்படியாவும் இருக்கு. சினிமாட்டோகிராஃபி அதை விட சூப்பரா இருக்கு. ஐடிபி ரேட்டிங் 8.1, நம்ம ரேட்டிங் 7.8. ராக்கி 2011 ஏ ஒயிர். என்ன வேலை செய்யறோம்னு தெரியாம, யாருக்காக வேலை செய்யறோம்னு தெரியாம பல பேர் பூட்டுக்கு சாவியா இருக்க நம்ம ஹீரோயினி. ஒரு மிஷினை முடிக்க போன இடத்துல கூட இருந்தவனை இவளை கொலை பண்ண பாக்குறான். ஒரு கட்டத்துல அவனையும் சுட்டு கொண்டுட்டு தப்பிக்க வழியை கண்டுபிடிக்கிறான். இன்னொரு பக்கம் போலீஸ் இவளை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இவளும் பல கோல்மால் பண்ணி தப்பிச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற துரோகிகளை கண்டுபிடித்து அடித்தாளா இல்லையாடு படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி அடிக்கிற அடி எல்லாம் இடி மாதிரி இருக்கும். லேக் அடிச்சுக்கிட்டே இருக்கும். தமிழ் டப்பிங் வாமிட் வரா மாதிரி இருக்கும். சினிமாட்டோகிராஃபி ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.8, நம்ம ரேட்டிங் 4.6. ஏ ஒய்ஆர். 2024 ரிலீஸான மை ஸ்பை தி எட்டர்னல் சிட்டி. ஸ்பை ஏஜென்டா இருக்காரு நம்ம ஹீரோ பட்டிஸ்டா. ஒரு பொண்ணுக்கு வளர்ப்பு தந்தையாவும் அவளை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இவரோட பொண்ணும் இவரோட சீஃபோட பையனும் ஒரு டூருக்கு போறாங்க. இவங்க 2 பேரையும் பாதுகாக்க நம்ம ஹீரோ கூடவே போறாரு. இன்னொரு பக்கம் யாருன்னே தெரியாத ஒரு வில்லன் இவரோட சீஃபோட பையனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். அவனை கண்டுபிடிக்க நம்ம ஹீரோவும் அவரோட பொண்ணும் களத்துல இறங்குறாங்க. இதுக்கப்புறம் டேடியும் டாக்டரும் பண்ண போற காமெடி என்ன, சாகசங்கள் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேக் அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா சண்டை காட்சிகள் அதை லைட்டா சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமோகிராஃபி டபுள் ஓகே. ஐடிபி ரேட்டிங் 5.6, நம்ம ரேட்டிங் 4.9. மை ஸ்பை தி எட்டர்னல் சிட்டி. இவன் உளவாளி, இவள் களவாணி.